வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு 17 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் ஜாத்ரா மற்றும் ஃபாகுவா? பீகார். ரவுத் நாச்சா மற்றும் நவ்ராணி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். குண்டி கீத் மற்றும் முசல்கேல் எந்த மாநிலத்தின் நடனம்? கோவா. குக்கா எந்த மாநிலத்தின் நடனம்? ஹரியானா. மத்திய பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பைகாஸ், பாரியா, கட்காரி, முரியாஸ், கோர்கு, மவாசி, பர்தான் மற்றும் ஷஹாரியா. காமராஜர் 1976ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமானந்தா, ஞானலீலா, யோகி சிந்தாமணி, வைஷ்ணவ மதான்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும் பான்மையுடன் திருத்தம் மற்றும் விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலை தென்னாப்பிரிக்க நாட்டுல நாம் எடுத்துக்கிட்டோம். 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 இருந்து 2012 வரைக்கும் ரங்கராஜன் தலைமையில நடந்துச்சு. பகுதி 9B கூட்டுறவு சங்கத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. சுவாரெழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில சோட்டா நாக்பூர்ல நடந்துச்சு. தாத்ரா மற்றும் நகர் ஹவேலியில கொண்டாடக்கூடிய பண்டிகை ஹோலிகா தகான். கேசவ் சந்திரசன் இந்தியன் மிரர் மற்றும் வாம் போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆத்ம நிர்பார் எண்ணெய் விதை அபியான் 2024ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. புதிய திறன் மேம்பாட்டு திட்டம் 2024. MSMEகளுக்கான கடன் உத்தரவாத திட்டம் 2024. NPS வட்சாலியா 2024. SCRB பவர் திட்டம் 2020. ICCயின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சய் குப்தா. நரேந்திர மோடிக்கு எந்த நாடு தனது ஆபீசர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி ஸ்டார் விருதை வழங்கியது? கானா. இந்திய கடற்படையில் முதல் பெண் போர் விமானியாக வரலாற்றை உருவாக்கியவர் யார்? ஆஸ்தா பூனியா. பசுமை எஃகு மற்றும் உயர்தர அலுமினியத்தில் இந்தியாவும் எந்த நாடும் ஒரு மூலோபாய் கூட்டாண்மையை தொடங்கியுள்ளன? ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். பராக் பள்ளத்தாக்கு அசாத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்களின் தற்காலிக பட்டியலில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எந்த தலம் சேர்க்கப்பட்டுள்ளது? சல்கான் புதைப்படிவ பூங்கா. யுனெஸ்கோவுடைய மனித குலத்தின் கலாச்சார பாரம்பரிய பட்டல துர்கா பூஜை கர்பா சேர்க்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ இந்தியாவின் முதல் இலக்கிய நகரான கோழிக்கோடுக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கு. ஆசியாவின் மிகவும் ஒளி மரபணு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா அங்கோர்பாட் சேர்க்கப்பட்டிருக்கு. லக்குண்டி கோவில்கள் யுனெஸ்கோவுடைய தற்கால பட்டியலுக்கு முன்மொழியப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான மீன்வளத்துறை சிறப்பு விருதை கேரளாவின் எந்த மாநிலம் வென்றது? காசர்கோடு. உத்தரப்பிரதேச மாநிலம் 76வது குடியரசு தின அணிவகுப்புல மாநிலங்கள் பிரிவுல முதல் பரிசு வாங்கியிருக்கு. மத்திய பிரதேச மாநிலம் பிரதமரின் சொந்த திட்டத்தின் கீழ் சிறப்பா செயல்படும் மாநிலம். ஆசியா மற்றும் பசிபிக் 2024க்கான ISSC நல்ல நடைமுறை விருது இந்தியா வாங்கியிருக்கு. ஆதார் செயல்படுத்துதல சிறந்து விளங்குவதற்காக UIDAI விருது மேகாலயா மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. A roadmap for strengthening state science and technologies council என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? நித்தி ஆயோக். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் குளோபல் ரிஸ்க் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. பாம்பே நேஷனல் ஹிஸ்டரி சொசைட்டி ஏசியன் வாட்டர் பாட் சென்சஸை வெளியிட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வேர்ல்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி குளோபல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அவுட்லுக் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. உலக இளைஞர் திறன் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூலை 15. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து யூத் எம்பவர்மெண்ட் த்ரூ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டிஜிட்டல் ஸ்கில்ஸ். ஜூன் 23 சர்வதேச விதவைகள் தினம், சர்வதேச ஒலிம்பிக் தினம், ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம். ஜூலை மாதத்தின் முதல் சனிக்கிழமை சர்வதேச கூட்டுறவு தினம். ஜூலை 2 உலக விளையாட்டு பத்திரிகையாளர்கள் தினம். ஜூலை 7 உலக ஸ்வகாலி மொழி தினம். ஜூன் 27 சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவன தினம். ஜூன் 30 உலக சிறுகோள் தினம். ஜூலை 6 உலக கிராமப்புற மேம்பாட்டு தினம். உத்தரப்பிரதேசத்தில் 75வது பிரதான் மந்திரி திவ்யக்ஷா கேந்திரா எங்கு திறக்கப்பட்டது? எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா பதோன் அப்படிங்கிற பகுதி. பதோன். இந்தியாவின் முதல் AI நகரம் லக்னோல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமை பாதுகாப்பு சரணாலயத்தை அமைத்த முதல் மாநிலம் உத்தரப்பிரதேசம். NSDC சர்வதேச அகாடமி கிரேட்டர் நோய்டால ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் பயோ பாலிமர் ஆலை லக்கிம்பூர் கீரில் ஆரம்பிக்கிறாங்க.
இந்தியாவின் முதல் விஸ்டோடம் ஜங்கிள் சஃபாரி ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆரம்பிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான 15வது ஹாக்கி இந்தியா சப் ஜூனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப்பை வென்ற மாநிலம் எது? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலம் ஒடிசா மாநிலத்தை தோற்கடிச்சு இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிச்சிருக்காங்க. மகளிர் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. முதல் மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் பட்டத்தை ஒடிசா வாரியர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. 15வது ஹாக்கி இந்தியா சீனியர் பெண்கள் தேசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி ஜார்க்கண்ட் ஜெயிச்சிருக்காங்க. மகளிர் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் கோப்பை ஒடிசா ஜெயிச்சிருக்காங்க. ஆண்கள் ஹாக்கி இந்தியா மாஸ்டர்ஸ் தமிழ்நாடு ஜெயிச்சிருக்காங்க. குஞ்சுகளில் ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள் வீக் லீஃப் ரெஸ்ட் பொசிஷனா ரிகார்டேட்டால ஏற்படுது. பிரவுன் லீஃப் ஸ்பாட் ஆஃப் ரைஸ் பைபோலரைஸ் ஒரிஜினல் ஏற்படுது. கிரீனியர் டவுனி மில்டியோ பஜ்ரா ஸ்கலரஸ்பரா கிராமிகோலாவால் ஏற்படுது. பவுடரி மில்டியோ கிரேப் எரிசிபி நிகாட்டாரால் ஏற்படுது. பொட்டேட்டோ வாட் டிசீஸ் பிளாக் ஸ்காப் இல்லைன்னா பொட்டேட்டோ டீமர் சின் கைட்ரிக்கம் எண்டோபயோட்டிக்கமால் ஏற்படுது. ஸ்மட் ஆஃப் பஜ்ரா டோலியோசிபியம் பினிசில்லராவால் ஏற்படுது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ பைட்டோதர் இன்வெஸ்டன்ஸ். ஏர்லி பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ அல்டர்னேரியா சலானியால் ஏற்படுது. கிரேப் ஆன் ரெஸ்ட் குலிட்டோட்ரிக்கம் ஃபால்கட்டம். பவுடரி மில்டியோ ஆஃப் பிஏ பெரனோஸ்பரா பிசியால் ஏற்படுது.